ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா CTSE 2024 கேட்ட ஒரு சிக்னல் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட்ஸோட எண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸும் இருக்கு. இங்க என்ன கேட்காங்க, x of n l of n க்குரிய கன்வல்யூஷன் என்னன்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் x of n நம்ம எழுதிக்கலாம். x of n equal to இங்க என்ன இருக்கு, -2 ல இருந்து ஆரம்பிச்சு 1 வரைக்கும் இருக்கு. சோ -2 -1 0 1 ஓகேவா. அப்ப -2 0 1 க்கு வேல்யூ என்ன இருக்கு, 1 இருக்கு. -1 க்கு வேல்யூ 2 இருக்கு. சோ 1 2 1 1 ஓகே. இது வந்துட்டு ஸ்டார்டிங், இது வந்துட்டு எண்டிங் ஓகேவா. இப்போ l of n எடுத்துட்டோம்னா del of n equal to 0 வரையில இருந்து ஆரம்பிக்குது. இது ஸ்டார்டிங். எது இருக்கு, n equal to 3 ங்கிறது வரைக்கும். சோ இந்த சீக்வென்ஸ் எழுதணும்னா 0 to 3 இது ஸ்டார்டிங், இது எண்டிங் 1 2. சோ இங்க 0 ல வந்து n equal to 0 இருக்கும்போது இதோட ஆம்ப்ளிட்யூட் என்ன +1, n equal to 1 இருக்கும்போது இதோட ஆம்ப்ளிட்யூட் என்ன -1, n equal to 2 இருக்கும்போது ஆம்ப்ளிட்யூட் +1 மைனஸ் n equal to 3 இருக்கும்போது -1 ஓகேவா. இத ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். இப்போ என்ன பண்ணனும், y of n கேட்காங்க. அப்போ x of n கன்வல்யூஷன் ஆஃப் l of n. இப்போ x of n ல மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்கு, 1 2 3 4 இருக்கா. சோ 4 சாம்பிள்ஸ். l of n ல n2 equal to 4. இப்போ y of n ல நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா n1 + n2 -1. அப்போ 4 + 4 -1 equal to 7. சோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எல்லாத்தையும் பாருங்க 7 சாம்பிள்ஸ் இருக்கா. ஓகே டன். அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா ஸ்டார்டிங் அட்ரஸ் எண்டிங் அட்ரஸ் y of n க்கு என்னன்னு பார்க்க போறோம். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன இருக்கும், s1 + s2, எண்டிங் பாயிண்ட் e1 + e2. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுக்கு என்ன -2, இதுக்கு 0. அப்போ -2 + 0, எண்டிங் பாயிண்ட் 1 3. அப்போ 1 + 3. அப்போ -2 to 4. அப்போ y of n க்கு வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, -2 ல இருந்து 4 வரைக்கும் ஓகே. இப்போ x of n க்கும் l of n க்கும் கன்வல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். x of n என்ன பாத்துறோம், 1 2 1 1. l of n என்ன பார்த்தோம், 1 -1 1 -1 பார்த்தோம். இது ரெண்டுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லீனியர் கன்வல்யூஷன் எடுக்க போறோம். அப்போ x of n எடுத்தோம்னா x of n என்ன இருப்பீங்க, 1 2 1 1. h of n இங்க எழுதிக்கிறேன். h of n என்ன இருக்கு, 1 -1 1 1 ஓகேவா. இப்போ இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணனும்னா h of n x of n மல்டிபிள் பண்ணனும். அப்போ 1 × 1 1 1 × 2 2 1 × 1 1 1 -1 -1 -2 -1 -1 1 1 2 1 1 -1 -2 -1 -1. சோ இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுதான் வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க டேபிளோட ஆன்சர். இப்போ என்ன பண்ண போறோம், டயகனல் வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டேர்ம், அடுத்து இந்த டேர்ம், அடுத்து இந்த டயகனல், அடுத்து இந்த டயகனல், அடுத்து இந்த டயகனல், அடுத்து இந்த டயகனல். அப்போ y of n எழுத போறோம். டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ப்ளஸ் பண்ண போறோம். சோ இங்க ஃபர்ஸ்ட் டயகனல்ல இது ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. சோ 1 அப்படியே எழுதியாச்சு. அடுத்து ரெண்டாவது டயகனல்ல இது 2 இருக்கு. சோ ப்ளஸ் பண்றோம். அப்போ 1. அடுத்து மூணாவது டயகனல்ல இது 3 இருக்கும். சோ என்ன 0. அடுத்து நாலாவது டயகனல்ல இது ஃபுல்லா இருக்கு. -1 +2 -1 +1 அப்படி பண்ணும்போது நமக்கு 1 வரும். அடுத்து இந்த டயகனல் -2 +1 -1 அப்படி வரும்போது நமக்கு என்ன வரும், -2. அடுத்து வந்துட்டு -1 +1 0. அடுத்து இந்த டேர்ம் அப்படி சிங்கிள் டேர்மா தான் இருக்கு, -1 ஓகேவா. இதுதான் இப்போ வந்துட்டு நமக்கு y of n. அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இப்போ y of n வந்துட்டு என்ன இருக்கு, இதுல வந்துட்டு ஆப்ஷன் A வும் C ஒரே இதா இருக்கும். இந்த ஆரோ மார்க் எதை டினோட் பண்ணுதுன்னா ஆரிஜின், அதாவது 0 லொகேஷன்ல என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்றத டினோட் பண்ணுது இந்த ஆரோ மார்க். இப்போ நமக்கு ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன, -2 எண்டிங் அட்ரஸ் 4. அப்போ நமக்கு 0 எங்க இருக்கும், இந்த இடத்துல தான் 0 லொகேட் ஆயிருக்கும், -2 -1. சோ ஆரோ மார்க் எங்க இருக்கு, இதுல தான் இருக்கு கரெக்ட்டா. சோ இந்த क्वेश्चन கரெக்ட்டான ஆப்ஷன் A. இப்போ நம்ம ஷார்ட் ட்ரிக் என்ன பார்ப்போமா. இப்போ என்ன பண்ணோம், இப்போ இந்த கன்வல்யூஷனே போடாம ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அட்ரஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்குமா, இங்க -2 எண்டிங் வந்துட்டு 4 னு வெச்சுக்கோங்க. இப்போ -2 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கல பாருங்க, இங்க 0 ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, இது 0 ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இது ரெண்டும் இல்ல, இது எதுல ஸ்டார்ட் ஆயிருக்கு, -3 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நமக்கு எங்க -2 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த ஷார்ட் ட்ரிக் படி பார்த்தாலும் ஆப்ஷன் A தான் கரெக்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வீக்கல இருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை.